25 டிசம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்போர்ட்ஸில ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் வுமன் டு ஸ்கோர் மோர் தென் 4000 ரன்ஸ் இன் உமன்ஸ் T20 கிரிக்கெட்? மகளிர் 20 T20 சர்வதேச போட்டிகளில் 4000 ரன்களுக்கு மேல் எடுத்த முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தனா. இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் T20 போட்டிகளில் 4000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை ஆவார் இவர். டிஃபென்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் தேர்ட் ASW SWC வாஸ் ரீசென்ட்லி டெலிவர்டு டு த இந்தியன் நேவி இன் சென்னை? சென்னையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட 3வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சதீப். கர்நாடகாவில் அஞ்சதீப் தீவின் நினைவாக பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ இது ஆழமற்ற நீரில் செயல்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். விச் கண்ட்ரி அப்ரூவ்ட் த ரீஸ்டார்ட் ஆஃப் த காஷிவாஷ்கி கரிமா நியூக்ளியர் பிளான்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ்? சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு காஷிவாஷாகி கரிவா அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்க அனுமதி வாங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான். 20 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத இந்த அணுமின் நிலையத்தை இயக்க ஜப்பான் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் லீட் சப்மரைன் ஆஃப் த இந்தியன் நேவி வாஸ் டீகமிஷன்ட் இன் 2025 ஆஃப்டர் 40 இயர்ஸ்? 40 ஆண்டுகால சேவைக்கு பிறகு 2025இல் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS சிந்து கோஷ் அப்படிங்கிற கப்பல் 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ அதுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர் நோட் பண்ணிக்கோங்க. அவார்ட்ஸ். விச் சுப்ரீம் கோர்ட் லாயர் ரிசீவ்ட் 40 அண்டர் 40 லாயர் அவார்டு 2025? 2025ஆம் ஆண்டில் 40 வயதிற்குட்பட்ட 40 சிறந்த வழக்கறிஞர்கள் விருதை பெற்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபம் அவஸ்தி அப்படிங்கிறவங்க. இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான இவருக்கு 40 அண்டர் 40 விருது வழங்கப்பட்டிருக்கு. மிஸ்லேனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் வெஷல் பிகம் த லார்ஜஸ்ட் கண்டெய்னர் வெசல் வித் த ஹையஸ்ட் கெப்பாசிட்டி டு பெர்த் அட் VOC போர்ட்? தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு வந்த மிக நீளமான மற்றும் அதிக திறன் கொண்ட கொள்கலன் கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MVMSC மைக்கேலோ அப்படிங்கிற கப்பல் வஉசி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்ட மிக நீளமான மற்றும் அதிக திறன் கொண்ட கப்பல்னா அது இதுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு கரண்ட் அஃபேர். விச் சென்னை டீம் வான் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்ட் அட் நாசாஸ் 2025 ஸ்பேஸ் ஆப் சேலஞ்சு? நாசாவின் 2025 சர்வதேச ஸ்பேஸ் ஆப் சேலஞ்சில் மிகவும் ஊக்கமளிக்கும் விருதை பெற்ற சென்னை குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி அப்படிங்கிற குரூப் தான். இந்தியாவின் தொலைதூர பகுதிகளில் இணைய வசதியை விவரிக்க இவர்கள் திட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் அப்யூட்டரியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வெஜீரியன் ஆக்ட்ரஸ் ரஞ்சனா சர்மா பர்டோலி ரிசீவ்டு விச் அவார்ட் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன்? சமீபத்தில் காலமான மூத்த நடிகை ரஞ்சனா சர்மா பொர்டோலை பெற்ற விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரபா விருது அப்படிங்கிற விருது பெற்றிருக்காங்க. ஆசாமி நடிகையான இவர் கலைத்துறையில் பங்களிப்பிற்காக விஷ்ணு ரபா விருதை பெற்றிருக்காங்க. எக்கனாமியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் கண்ட்ரி இன்ட்ரடியூஸ்டு இஸ் ஃபர்ஸ்ட் பாலிமர் 1 ரயல் பேங்க் நோட் இன் 2024? 2024இல் தனது முதல் பாலிமர் 1 ரியால் பணத்தாளை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமன் அப்படிங்கிற நாடு. ஓமன் மத்திய வங்கி அதிக காலம் உழைக்கக்கூடிய பாலிமர் பணத்தாளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பணம் ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஸ்டேட் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபார் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைல்ட் இன் 2024-25? 2024-25ஆம் ஆண்டில் காப்புரிமை விண்ணப்பித்தலை தாக்கல் செய்வதில் முதல் இடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா, அது தமிழ்நாடு தான். ஸோ பேட்டன் சொல்லுவாங்க, நம்ம தயாரித்த பொருளுக்கு நம்ம பேட்டன் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ அதில் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. இந்திய அளவில் 23% பங்களிப்புடன் தமிழ்நாடு காப்புரிமை தாக்கலில் முதலிடம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாலிட்டியில ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சு? எந்த நிறுவனத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அந்தஸ்து வழங்க பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோவில் அறக்கட்டளை. ஸோ அவங்களுக்கு தான் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. திக் விஜயா சிங் தலைமையிலான குழு ஆரோவில்லிற்கு இந்த அந்தஸ்தை வழங்க பரிந்துரைத்திருக்காங்க.
ஷீம்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ பேஸ்டு டோலிங் சிஸ்டம் டு பி ரோல்ட் அவுட் பை எண்ட் ஆஃப் 2026? ஸோ 2026 இறுதிக்குள் மத்திய அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள ஏஐ சுங்க முறையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எஃப்எஃப். ஸோ மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். ஸோ இது ஏஐ மற்றும் சேட்டலைட் மூலம் வாகனங்கள் நிற்காமல் சுங்கம் வசூலிக்க உதவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ டோல்கேட்டில் வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் சீம்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ் த என்எஸ்எஸ்ஐ சீம்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஷிப் என்எஸ்எஸ்ஐ திட்டத்தை எந்த அமைச்சகம் வந்து செயல்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகம். ஸோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. எஸ்சி எஸ்டி பிரிவினிடையே தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். விச் நியூ கிளாஸ் ஆஃப் பேட்டில் ஷிப்ஸ் டிட் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் ஃபார் யுஎஸ் நேவி? அமெரிக்க கடற்படைக்காக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய வகை போர் கப்பல்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிளாஸ், அதாவது ட்ரம்ப் வகுப்பு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவரோட பெயர் வைப்பார். ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமும் இருக்காது. லேசர்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொண்ட பிரம்மாண்ட கப்பல் இது. ஸோ தீஸ் வார்ஷிப்ஸ் வில் ஃபியூச்சர் லேசர்ஸ், ஹெவி கன்ஸ் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஸோ எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் கண்ட்ரி டிட் இந்தியா கன்க்ளூட் எஃப்டிஏ நெகோசியேஷன்ஸ் டு டபுள் ட்ரேட் இன் 5 இயர்ஸ்? அதாவது 5 ஆண்டுகளில் வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்த இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. இந்த ஒப்பந்தம் இரு நாட்டு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெவலப்டு பை யுஎஸ்ஏ? அமெரிக்கா உருவாக்கியுள்ள ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஈகிள். ஸோ எல்ஆர்ஹெச்டபிள்யூ. இது மார்க் 17 வேகத்தில் 2735 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்டது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அகைன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா சைன்டு கான்ட்ராக்ட்ஸ் ஒர்த் ₹4,000 crore டு எக்ஸ்போர்ட் விச் மிசைல்? எந்த ஏவுகணையை ஏற்றுமதி செய்ய இந்தியா 4000 கோடி வந்து ஒப்பந்தம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணைக்காக 4000 கோடி வந்து ஒப்பந்தம் செய்திருக்காங்க. நிலம், நீர், வான் என 3லும் ஏவப்படும் பிரம்மோஸ் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. என்விரான்மெண்ட்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் சென்னை ஸ்டேஷன் ரெக்கார்டட் இந்தியாஸ் லோயஸ்ட் ஆனுவல் ஆவரேஜ் PM 2.5 இன் 2024? 2024 இந்தியாவின் மிக குறைந்த சராசரி PM 2.5 அளவை பதிவு செய்த சென்னை தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர். இட்ஸ் ரெக்கார்டட் 12.6 வெல் பிலோ த நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் 40. ஸோ நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து 40னா ஸோ அவங்க வந்து 12.6 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் த 5th எடிஷன் ஆஃப் த ஏசியன் யூத் பேராகேம் 2025 ஹெல்ட் துபாய் UAEயில் வந்து 5வது ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில். இந்தியா வந்து 102 பதக்கங்களுடன் 7வது இடத்தை பிடித்தது. ஸோ இதன் சின்னம் வந்து பாக்ஸி அப்படிங்கிற ஒரு சின்னம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் த கிசான் திவாஸ் 2025 December 23? ஸோ December 23 தேசிய விவசாயிகள் தினம். 2025 மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த இந்தியா 2047 விக்ஷித் பாரத் 2047. ஸோ December 23 வந்து தேசிய விவசாயிகளோட தினம். இந்திய விவசாயத்தை உலகமயமாக்குவதில் FBO களின் பங்கு என்பது இதன் கருப்பொருளாகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் வாட் இஸ் த தீம் ஆஃப் த குட் கவர்னன்ஸ் டே 2025? ஸோ December 25 நல்லாட்சி தினத்தின் 2025 மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கோன் கி ஒரி அப்படிங்கிறது. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவாக வெளிப்படையான நிர்வாகத்தை வந்து வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட் விசிலியனியஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் a 1400 year old cube shaped skull in which country? கனசதுர வடிவிலான மனித மண்டை ஓட்டை எந்த நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அப்படிங்கிற நாட்டில். 1400 ஆண்டுகள் பழமையான இது சிறு வயதில் தலை வடிவ மாற்றத்தால் வந்து உருவானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும்.